இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், இன்னைக்கு இந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாதா? அந்த சாமுண்டீஸ்வரி கதையை முடிக்கணும். அன்னைக்கு அவ புருஷன் அவன் மாப்பிள்ளையில தப்பிச்சிட்டான். இன்னைக்கு அப்படி நடக்க கூடாது. காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். என்ன முடிச்சிடலாம். அந்த கட்டையை குடுறா. என்ன சொல்ற? ரோகிணி, 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 என்னங்க இந்த நேரத்துல எழுப்புறீங்க? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஏய், எழுந்திரு ரோகு. இந்த பாரு, ஏதோ சத்தம் கேக்குது. ஆமாங்க, ஏதோ சத்தம் கேக்குது. வா, என்னன்னு போய் பாப்போம். ஏய், யாரு? அம்மா, யாரோ கதவை அடிக்கிற சத்தம் கேக்குதுமா. யார் இது? ஏய், யாரோ கதவை போட்டு இடிக்கிறது? மாப்ள, போலீஸ் போன் பண்ணீங்கல்ல, அவங்க வந்துருவாங்கல்ல? பண்ணிட்டோம் மாமா, இப்போ வந்துருவாங்க. டேய் டேய், நிறுத்துறா. டேய், நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி போய் ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. போங்க. ஏய், வாடா. போய் சீக்கிரம் பாருங்க. டேய், அடிச்சு ஓடுறா. ஓட. டேய், அந்த பெஞ்சர்ரா. துக்குடா. இப்படி. ஓடு. உடைங்க. என்னங்க கதவை உடைக்கிற சத்தம் பெருசா கேக்குது? உள்ள வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. கவலைப்படாத ரோகிணி, நம்மளை காப்பாத்த தெய்வம் மாதிரி ஒரு ஆள் வருவாரு. தெய்வம் மாதிரி ஒரு ஆளா? என்னங்க சொல்றீங்க? இல்ல, நம்மளை காப்பாத்த அந்த தெய்வமே வரும்னு சொன்னேன். பயத்துல டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. மாமா, அப்போ இப்ப போலீஸ் வராதா? ஷோ, இங்க பாரு, இப்ப நம்மளை காப்பாத்துற எல்லாருமே தெய்வம் மாதிரி தான். அதனால தெய்வம் போலீஸ் எல்லாருமே ஒண்ணுதான். அனாவசியமா கேள்வி கேட்காத. ஏங்க, நமக்கு ஹெல்ப் பண்ண போலீஸ கூப்பிட சொன்னா அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இங்க கொலை நடங்குதுங்க, ஏதாவது பண்ணுங்க. இப்ப நம்ம பண்ண முடிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான். என்ன அது? வெயிட் பண்ணணும். ஹெல்ப்புக்கு வெயிட் பண்ணணும். அது மட்டும் தான் பண்ண முடியும். ஹெல்ப்புக்கா? யாருங்க வருவா? ஓ, வருவாங்க. கடவுள் மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க. நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொன்னீங்கல்ல, நான் சகலுக்கு ஃபோன் பண்ணேன். அவர்தான் வந்து இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு நம்மளை காப்பாத்திருக்காரு. என்ன மாப்ள சொல்றீங்க? ஆமா மாமா, அவர்தான் இவனுங்களை எல்லாம் காட்டிட்டு போயிருக்காரு. மாப்ள, அவனுக்கு யார் போன் பண்ண சொன்னது? தேவையில்லாம எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? அவனதான் வேண்டான்னு தலைமொழியாச்சல்ல, அப்புறம் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அக்க, போலீஸுக்கு போன் போட்டா சரியா வராதுன்னு தான் சகலைக்கு போன் போட்டேன். இவன மாதிரி ஆளுங்க எல்லாம் சகலதான் கரெக்டா டீல் பண்ணுவாப்ல. அடிச்ச அடியில பாருங்க, ஒவ்வொருத்தனுடைய கபாலமும் கலங்கி போய் குப்பரை படுத்திருக்கானுங்க. இன்னும் ஒரு மாசத்துக்கு இவனுக்கு எந்திரிக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் அப்படியே போக வேண்டியதான். என்னப்பா, கரெக்ட் தானே? அக்கா, இதெல்லாம் ஒரு செட்டப்னு தான் தோணுது. செட்டப்பா? என்ன செட்டப்? ஆமாக்கா, உன்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அந்த டிரைவர் பையன் இதெல்லாம் செட்டப் பண்ணிருப்பான்னு தோணுது. உன்னோட பெரிய மாப்பிள்ள மயிலு அவரு இதுக்கு உடந்த.
என்னடி சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. அக்கா எல்லாமே அந்த டிரைவர் பயலோட வேலைன்னு தான் சொல்றேன். அவனே ஆளுங்களை வர வச்சு நமக்கு ஆபத்து வர மாதிரி செஞ்சு அவனே காப்பாத்துற மாதிரி நடிச்சு உன்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக பாக்குறான். அப்படியா? ஆமாக்கா, இவனுங்க எல்லாருமே அவன் அனுப்புன செட்டப் தான். நடந்தது எல்லாமே ஒரு டிராமா. பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். இதெல்லாம் நம்பாதக்கா. என்னையா, என்ன வேணும்? சார் சரணடைய வந்திருக்கேன் சார். சரணடைய வந்திருக்கியா? நீ என்ன தப்பு பண்ண? எதுக்கு சரணடைய வந்திருக்க? சார் என் பேர் சண்முகம். கோயில்ல பாம்பு வச்சது நான் தான். உண்மையான குற்றவாளி நான் இருக்கிறப்ப நீங்க நிரபராதிகளை கூட்டிட்டு வந்து லாக்கப்ல வச்சிருக்கீங்க. அதனால தான் சார் சரணடைய வந்திருக்கேன். என்னையா இப்ப திடீர்னு வந்து நான் தான் குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஊரு ஜனங்களா இவங்க 3 பேர் தான் குற்றவாளின்னு என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இப்ப நீ புதுசா வந்து நான் தான் குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல சார், நான் தான் குற்றவாளி. என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க சார். யோ, நீ குற்றவாளினா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? திடீர்னு வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கற? சார் கோயில்ல பாம்பு வச்சதும் யாருக்கும் தெரியாம தலைமறைவா இருந்தேன். இருந்தாலும் மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதோட சாமி வந்து என்ன கொல்ற மாதிரி கனவெல்லாம் வந்துச்சு சார். சாமிக்கு பயந்துதான் உண்மையை சொல்லி சரணடைய வந்திருக்கேன். ப்ளீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க சார். அப்பாவியான அவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்ணுங்க சார். வணக்கம் இன்ஸ்பெக்டர். இந்த சண்முகம் கொடுத்த வாக்குமூலத்தை கேட்டீங்களா? இதுல இருந்து இவன் தான் உண்மையான குற்றவாளின்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம தெரியுது. இவன் வாக்குமூலத்தை சாட்சியா எடுத்துக்கிட்டு அவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், நான் தான் ஆரம்பத்துல இருந்தே எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கல. நீங்க தான் அந்த கார்த்திக் பைய சொல்றத கேட்டுட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. விடுங்க எங்களை வெளியே. இன்ஸ்பெக்டர் சார், இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல? எங்களை ரிலீஸ் பண்ணுங்க. எப்படியோ வெளியில வந்தாச்சு. அந்த டிரைவர் பயலுக்கு எதிராக அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆமா சித்தி, அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. ஊர் ஜனங்க நம்மளை கொல்ற அளவுக்கு வந்ததுக்கு காரணமே அவன்தான். அவனை மட்டும் சும்மாவே விட்டுறக்கூடாது. வக்கீல் சார், நீங்க இல்லனா நாங்க வெளியில வந்திருக்கவே முடியாது. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மேடம், நீங்க என் கிளைண்ட். உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு மேடம். அதைத்தான் நான் செஞ்சேன். சரி, நான் கிளம்புறேன் மேடம். மவனே, நாமளும் கிளம்புவோம். வாங்க சித்தி. வாங்க.